நம்முடைய பிறப்பு நமக்கு தெரியாமல் வந்தது. ஆனால் நம்முடைய இறப்பு இந்த உலகை சரித்திரம் பேச வேண்டும். நம்மை பற்றி இந்த உலகம் பேச வேண்டும் என்றால் அந்த பிறப்பினுடைய அடையாளம் எங்கள் மக்கள் உரிமையை பாதுகாப்பு இயக்கம். ஏன் என்று சொன்னால் நம்முடைய இயக்கத்திலே இங்கே வந்திருக்கிற அத்தோழி நண்பர்கள் அவர்கள் ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா வயசு இல்லாமல் இருப்பாங்க. அவங்களை வந்து பார்த்தீங்கன்னா சிறுவர்கள் பெரியவர்கள் இருப்பாங்க. அந்த இந்த மிகப்பெரிய ஒரு அமைப்பு தான் என்னுடைய அமைப்பு. இந்த அமைப்பு ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, அரசியல் கிடையாது, எந்த பிரிவினர்களுக்கு கிடையாது. ஒன்றே ஒன்று மக்களுடைய உரிமையை பாதுகாப்பு மட்டுமே. அது மட்டும் இல்லை மக்களை உங்களுக்காக ஒன்றும் சொல்கிறோம். எங்களுடைய அமைப்பு மூன்றே கொள்கைகளை கொண்டது. ஒன்று அனைவருக்கும் கல்வி. அதாவது கல்வி வந்து நிறைய பேருக்கு கிடைக்கிறது இல்லை, நிறைய பேருக்கு வசதியாகவும் வந்து கல்வி கிடைக்கிறது. அந்த கல்வி வெற்றி வேண்டும், அனைவருக்கும் எளிமையான முறையில் சிறந்த முறையில் கொடுக்க வேண்டும் என்பது நம்முடைய மக்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு கோரிக்கையாக இருந்தது. அதே போல அடுத்த கல்வி மருத்துவம் பார்த்தீங்கன்னா வியாபாரம் போயிட்டு இந்த மருத்துவத்தை மிகச்சிறந்த மருத்துவமாக உருவாக்க வேண்டும். அதனுடைய நோக்கம் தான் எங்களுடைய அமைப்பினுடைய கையெழுத்து செய்கிறது. அதனால உணவு இன்னைக்கு வந்து தாமதம் இருந்தது எத்தனையோ நாள் சொல்லுவாங்க. ஆனால் போதும் என்று சொல்றது ஒரே காரணம் அன்னதானம். ஏன்னா நீங்க சாப்பிட்டீங்கன்னா அதிகமாக உணவு வாங்க முடியாது. அவருடைய அன்னதானத்தை நம்முடைய அமைப்பு இல்லாதவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதுதான் நாங்கள் கையெழுத்திருக்கிறோம். அவர் கல்வி, மருத்துவம், உணவு இதைத்தான் நம்ம எடுத்து பண்ணியிருக்கோம். அதே போல நான் சொல்றேன், நீங்கள் நாம இருப்பேன் எதுக்கு வந்திருக்கா? என்னுடைய உடல் மண்ணுக்கோ தீங்கு விளையாடலாம். ஆனால் என்னுடைய உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றும் பல உயிரை வாழ வைக்கும். அதற்கு அந்த உடலுக்கு நாம செய்கிறோம். இதனைத்தான் அரசு மருத்துவர்களுடைய நிர்வாகம் இந்த மனநாள் பேசுறாங்க. தங்களுடைய முயற்சிகள் வாழ்த்துக்கிறாங்க. இன்னைக்கு தண்ணி வீட்டுக்கு வர முடியல, இந்த அவசரத்தையும் சொல்றாங்க. இப்ப தண்ணீர் திரும்ப வர முடியல. ஆகவே எங்களுடைய அமைப்பு எத்தனையோ நல்ல இசைகளை வாழ வேண்டும். அது மட்டும் ஒன்றோடு சொல்கிறேன், உங்களுடைய பிரச்சனைகளை மக்களுடைய பிரச்சனைகளை எந்த நேரத்தில் சொன்னாலும் அரசு அதிகாரிகளை நேரடியாக கொண்டு சென்று உங்களை நாம் தீர்த்து கொள்வோம் என்பதை நேரத்தில் உங்களை அமைப்பு வாய்ப்பளித்த அவர்களுக்கு நன்றி சொல்வதற்கு முன்னால் மாணவ செல்வங்களுக்கு மிக மிக ஒரு அறிவுரை, தயவு செய்து உங்களுடைய கை இந்த உலகம் இருக்கிறது. இந்த உலகம் உங்களை நாளை உங்களைத்தான் ஆளாக்கி போகிறது. ஆகவே அவர் சொன்னது போல ஒரு மருத்துவராகவோ ஒரு வழக்கறிஞராகவோ நீங்க எந்த பழக்கமே இல்லை. ஆனால் மனிதநேயத்தை மறந்துவிடாதீர்கள். ஒருத்தர் முதல் வந்து மனிதநேயம். இந்த மனிதநேயம் மட்டும்தான் நம்மை வாழ வைக்கும், நம் குடும்பத்தை வாழ வைக்கும், நம்முடைய உலகை வாழ வைக்கும். என்றால் சர்வதேச நாடுகள் எல்லாம் நம்மை பார்த்து தீர்க்கின்றன. எந்த காரணம் தெரியுமா? நம்முடைய மனிதநேயம். நம்முடைய மனிதநேயம் என்பது மிக சிறந்த ஏன்னா ஓடோடி சென்று உலகத்திலே நம்முடைய அமைப்பு மிகச்சிறப்பாக அதே போல நம்முடைய மக்களுக்கு சிறப்பாக செய்யணும். உங்களுக்கு நல்ல ஒரு பணியை ஆற்றும் மேலும் அனைத்து மாணவர்களையும் என்னுடைய அமைப்பு சிறப்பாக செய்வது பல நல்ல வேலைகள் செய்கிறது. இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும், ஒரு அத்தியாயம் தேவைப்படுகிறேன். நயனா முகமது அவர்கள் உங்களிடம் அமைச்சர் பேசியிருந்தாரு. அவர் வந்து சாதாரண மனிதர் அல்ல. திருநெல்வேலி மாவட்டத்திலே மிகச்சிறந்த பணியாற்றி ஒரு நைட் நேரத்தில் இந்த தமிழர்களும் பார்த்துருக்கீங்க. ஒரு வீடு கொடுத்தப்போ நைட் நேரத்தில் பாடுகிறாங்க சொன்னால் அதை மக்கள் உரிமையை பாதுகாக்க என்பதே பெருமை வருகிறது. நன்றி. அதே போல நாளைக்கு இந்த மாணவர்களும் எங்களுடைய கொள்கையை